நீங்களா? நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க தெரியுமா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஜன்னல் வழியா தான் வந்தேன். இவ்ளோ கஷ்டப்பட்டது என்ன கஷ்டப்படுத்துறதுக்காகவா? எதுக்குங்க இதெல்லாம்? நான் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கால் பண்ணல. எக்ஸாக்ட்லி. ஸ்டாப் பண்ணு. எனக்கு ஃபோன் பண்றதை நிறுத்திக்கோ. முடியாது. டியூட்டி சார், டியூட்டி. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுனா நான் எப்படி அதை... எனக்கு தூக்கம் தான் வேணும். அப்படியா? தாலாட்டு வேணா பாடவா? நீ தூங்கு, அது போதும் எனக்கு. படுத்து தூங்கு. நிஜமாவா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏய் ஸ்ருதி, அதுக்குள்ள எப்படி? இப்ப நான் உள்ள போலாமா? மேம், எதுவும் என்னால சொல்ல முடியாது. ஐ மீன், எல்லாமே கைமீறி போயிடுச்சு. என்ன மேம், அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஒருவேளை வாடகை பணத்தை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஐ மீன் வாடகை குறைக்கணும்னா, அவர் என்ன சொன்னாருங்கிறத மட்டும் சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க உங்க வீட்டு வாடகை பணத்தை கம்மி பண்ணணும்னு நினைச்சா, அதுக்கு அவர் கூட சேர்ந்து நீங்க அவங்க வீட்டுக்கு போகணுமா? என்ன? எவ்வளவு தைரியம் உங்க பாஸுக்கு? அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஐம் சாரி மேம். அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? எனக்கு சாரி சொல்ல வேண்டியது. அந்த ஆளை நான் விட மாட்டேன். மேம் 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 ப்ளீஸ் மேம். போர்ட் ரூம் எங்க இருக்கு? ப்ளீஸ் மேம், நில்லுங்க மேம். மேம் மேம் சொல்றத கேளுங்க மேம். என்கிட்ட இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? எங்க வீட்டு வாடகையை குறைக்கணும்னு சொன்னா நான் உங்க கூட சேர்ந்து உங்க வீட்டுக்கு வரணும்னு கேக்குறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியில போறீங்களா? சொல்லு. இது எல்லாம் பண்ணி என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீ ரெஃப்யூஸ் பண்ண முடியாத ஒரு ஆர்டரை நான் உனக்கு கொடுத்தேன்னு நினைச்சேன். என் கூட நீ வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட பணமே வாங்க மாட்டேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாக போகுதுன்னு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க? ஸ்ருதி, நீ வாடகையை குறைக்கணும்னு நினைக்கிற. அதுக்காக நீ என் கூட வீட்டுக்கு வந்தாகணும். இல்ல. ஓகே, என்கிட்ட வேற சாய்ஸே இல்ல. நான் உன்னோட வீட்டை இடிக்க சொல்ல போறேன். உன் வீட்டுல இருக்கிறவங்க ரோட்டுக்கு வந்தா கூட என்னால எதுவுமே செய்ய முடியாது.